நேயர்களுக்கு வணக்கம். வெளிச்சம் இந்த வார நிகழ்ச்சியில் சென்னை தினம் பற்றி விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வரலாற்று ஆசிரியர் பேராசிரியர் நரசையா அவர்கள் நமது தொலைக்காட்சி நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். கட்டிடக்கலை வல்லுநர் திருமதி சுஜாதா சங்கர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். வணக்கம் மேடம். பாரம்பரிய இடங்கள் குறித்த ஆராய்ச்சியாளர் பத்மபிரியா பாஸ்கரன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இப்போ சென்னை தினம் இந்த கடந்த ஒரு 4-5 நாட்களாக பார்த்தோம்னா சென்னை தினம் வந்துட்டு சென்னை நகரில் பிரபலமாக பல இடங்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒரு சிற்றூராக இருந்தபோது சென்னப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைக்கப்பட்ட இடம், பின்னாடி அது மெட்ராஸு மதராஸு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாம் சென்னைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி மெட்ராஸ் தினம் அந்த பிறந்த தினம் அப்படின்னு சொல்லிட்டு 376வது பிறந்த தினம் கிட்டத்தட்ட எல்லா ஊடகங்களையும் எல்லா தொலைக்காட்சி அலைவரிசைகள் எல்லா பத்திரிகைகளையும் அதை பற்றி நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த சென்னை தினம் கொண்டாடணும் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் இது உருவானது, அப்புறம் இந்த சென்னை தினத்துக்குள்ளான வரலாறு என்ன சார்? முதல்ல சென்னை தினம் கொண்டாடப்படலை. முதல்ல கல்கத்தாவில் தான் கல்கத்தா தினம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. வி கேன் காப்பி கேட்னு கூட சொல்லலாம். சரி. பட் அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டியது இல்லைன்னா அந்த ஒரு விழிப்புணர்ச்சி, அதாவது நம்ம ஊரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வே ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் தான் ஒரு ஸ்ட்ராங்காக வந்திருக்கு எல்லாருக்கும். அப்போ ஜாஸ்தி யாரும் அது ஒன்றும் பெரிய பிரயாசம் எடுத்துக்கலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஒரு இது இப்போ ஸ்கூல்ஸு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நல்லா பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1639ஆம் வருஷம் ஒரிஜினலாக இங்கிலீஷ்காரங்க ஆர்மகான்னு ஒரு இடத்துல வச்சு ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆர்மகான்னா அந்த ஒரு சின்ன ஊர், அது ஆறுமுக முதலியாருங்கிட்டேருந்து வாங்கினது ஆர்மகான்னு பேர் வச்சாங்க. அதில் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே ரொம்ப பேடாக வெதர் இருந்தனால கோகன் டேன்னு 2 பேர் இருந்தாங்க. அவங்க இப்படி சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க, எங்கே ஒரு துறைமுகத்தை பார்க்கலான்னு. அப்போ எப்போவுமே துறைமுகங்கிறது ஒரு ஆறு எங்கே கலக்கிறதோ கடலில் அங்கே தான் துறைமுகம் உண்டாக்கப்படும். அப்படி தான் மயிலாப்பூர் ஒரிஜினலாக பெரிய துறைமுகமாக இருந்தது. அப்போ கூவம் ஆற்றுல கிடக்கிற இடத்துல அங்கே எப்படி இருந்ததுன்னா, இப்போ ஒரு நார்த் ரிவர்னு ஒன்று இருந்தது, அதை காணாமல் போச்சு கம்ப்ளீட்டாக. அது எழுமூர் ரிவர்னு கூட அதுக்கு பேர். அது 7 ஊர் வழியாகிறதுனால அதுக்கு எழுமூர் ஊர்னு பேர். அது நார்த்துலேருந்து சவுத்து நோக்கி பாயுது. அது நம்ம இப்போ ப்ரெசண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இடத்துல கிழக்கா திரும்பி தெற்கா திரும்பி மேற்கா திரும்பி போயிடுது கடலில். அது கடலில் கலக்கிறதுக்கு முன்னால் கூவம் இந்த அதே ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இடத்துல தெற்கில் திரும்பி கிழக்கா திரும்பி சமுத்திரத்துக்கு போகுது. அது ரெண்டும் அங்கே கலந்துது. அந்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இடத்துல ஒரு நெக் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருந்தது. அங்கே 1696 அது ரெண்டையும் கலந்து கட் ரிவர்னு ஒன்று வச்சாங்க. அப்படிதான் ஒரு ஐலண்ட் ஒன்று உருவாச்சு. இல்லைன்னா அந்த தீவுத்திடல் நம்ம சொல்ல முடியாது. அதனுடைய நார்த்தில் ஒரு இடம் 300 கஜம் 300 கஜத்துக்கு 300 கஜம். அப்போ தாமரில் வெங்கடாத்திரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட இந்த கோகனண்டையும் வாங்கினாங்க. 1639 ஆகஸ்ட் 22ஆம் தேதி அந்த பிரமாணம் கையொப்பமானது. அதனால தான் அது நம்ம மெட்ராஸினுடைய பிறந்த நாள். அப்போ பேர் மெட்ராஸ் தான். அதுக்கு சென்னப்பட்டினங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு தான் வருது. சென்னப்ப நாயக்கர்னு அவங்க அப்பா பேரை வைக்கணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் ரங்கராயலன்னு வர்றாரு, அவர் ரங்கராயலன்னு கூட சொல்கிறார். ஆனால் அது எப்படிலாம் இப்படி ஒரு இதுதான் ஸ்டார்டிங். சரி. இப்போ 376 வருஷம் ஆச்சு. நம்ம அதை நினச்சி பார்க்க வேண்டிய நெசசிட்டி இப்போ இருக்கு நம்ம. ஸோ அந்த காலத்தில் இருந்த கலையம்சங்களோட கட்டப்பட்ட கட்டிடங்கள், அந்த காலத்தில் இருந்திருக்க நம்ம மக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய இது அந்த மாதிரி இருக்கிறத நம்ம நினைவு கூறணும் அப்படிங்கிற வகையில் இந்த சென்னை தினம் கொண்டாடப்படும். நினைவு கூறணும் கண்டிப்பாக. மேடம், இப்போ அந்த காலத்தில் பார்த்தோம்னா நல்ல கட்டடங்கள்லாம் ரொம்ப ஒரு மார்வலஸ் கட்டடங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னை பல்கலைக்கழகத்தை எடுத்துவோங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தை எடுத்துவோங்க. இந்த மாதிரி கட்டடக்கலைக்கு ஒரு சிறப்பு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நல்ல இதாக இருந்தது. இன்றைக்கி நம்ம நவீன காலத்தில் வேறு மாதிரி நம்ம டிசைன் பண்ணி நம்ம கட்டடங்கள் கட்டிட்டு வரோம். ஏன் அந்த கட்டிடக்கால கலைகள் இன்னும் இத்தனை வருஷங்கள் போய் அந்த கட்டிடங்கள் இன்னும் உறுதியாக அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இருக்குது? அதற்கான காரணங்கள் என்ன? ஏன் மாறிட்டு வருது அப்படின்னா, எந்த ஊர்லேயுமே சென்னையாக இருந்தாலும் எந்த ஊர்லேயுமே அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காலத்தில் உண்டான திறமைகள் என்ன, மெட்டீரியல்ஸ் அவைலபிள், என்ன ஸ்கில் அவைலபிள், இதெல்லாம் வச்சு தான் ஒரு கட்டட அமைப்பு இருக்கும். ஸோ அந்த காலத்து மாதிரி ஏன் இப்போ இல்லைன்னா, அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எந்த ஊர்லேயுமே கட்டப்படும். அதே மாதிரி தான் சென்னையில். இப்போது முதல்ல நம்ம ஊர் ஃபிஷ்ஷிங் வில்லேஜஸ் கடற்கரை ஓரத்தில் அல்லது கிராம விவசாயிங்க இருந்தாங்க. தனித்தனி இடங்களாக தான் இருந்தது. அதெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த ஆண்ட்ரூ கோகனும் ஃப்ரான்சிஸ் டேயும் பெரி திம்மப்பாவோட சைன் பண்ண அந்த ஒப்பந்தம் ஆன அப்புறம் தான் ஃபோர்ட்டுன்னு ஒன்று உருவாயிடுது.
சரி. அதுக்கப்புறம் தான் எல்லாம் சேர்த்து வச்சு சென்னைங்கிற ஒரு ஊரை சொல்கிறோம். சரி. மெட்ராஸ், பட்னம், சென்னை இப்படிங்கிற பேர் அதுக்கு. இந்த ஊரில் விதவிதமான கட்டடங்கள் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துட்டு வந்திருக்கு. சரி. முதல்ல இப்போ அக்ரஹாரம், கோவில், கோவில் குளம், இந்த நம்ம உள்ளூர் அமைப்பு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பிரிட்டிஷர்ஸோ இல்லை சில வேறு நாட்டு ஐரோப்பியர்கள் வந்திருக்காங்க நம்ம ஊருக்கு. சரி. ஃப்ரான்ஸ்லேருந்து, டச், போர்ச்சுகீஸ் இவங்க எல்லாமும் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. இவங்களோட எல்லா இன்ஃப்ளூயன்சஸும் நம்ம ஊரில் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறப்பட்டு வந்தது கட்டடக்கலை. சரி. அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் தான் ரொம்ப நாளாக நீண்ட காலமாக இருந்ததுனால முதல்ல ட்ரேடர்ஸாக வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி பண்ணுற மாதிரியும் இருந்தாங்க. ஸோ இந்த பீரியடில் வந்து முதல்ல அவங்க வரும்போது ஐரோப்பிய நாட்டுகளில் எப்படி கட்டினாங்களோ பியோர் கொலோனியல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படியே கொண்டு நம்ம இந்திய மண்ணில் கட்டினாங்க. அதுதான் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அதுக்கு பிறகு நம்ம ஊர் பண்பாடையும் அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் இங்கே உள்ள கலைகள் எல்லாமும் அவங்களுக்கு தெரிய வந்தது. இந்திய மக்களுக்கு பிரிட்டிஷர்ஸ் ரூல் மேலே கொஞ்சம் ஒரு அவ்வளவா திருப்தி இல்லாமல் ஒரு பீரியட் உருவாகிறது. அந்த பீரியடில் அவங்க பப்ளிக் பில்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதில் இந்தியன்னஸை கலந்து அவங்க வெளியிடுறாங்க. இதுதான் அந்த ஃபியூஷன்ங்கிற இண்டோ சாரசனிக். சென்னையில் என்னென்ன பில்டிங்லாம் இருக்கு மேடம்? நிறைய இருக்கு. சென்னையில் முதல் உதாரணம் சேப்பாக் பேலஸ். இந்தியாவிலேயே அதுதான் முதல் இண்டோ சாரசனிக் கட்டடம்னு நிறைய அதுதான் ஃபர்ஸ்ட் பில்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு ராபர்ட் சிசம், ஹென்ரி எர்வின் அப்படிங்கிறவங்க, அதை தவிர சில பேரும் நிறைய பில்டிங்ஸை நம்ம சென்னையில் ஸ்பெஷலி பீச் ரோட், பூனமல்லி ஹை ரோட், ஃபர்ஸ்ட் லைன் பீச் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டடங்கள் இண்டோ சாரசனிக் பீரியடில் இருக்கு. நல்ல தகவல் சார். மேடம் இப்போ வந்து இப்போ கூவம் மாற பற்றி சொன்னாங்க. இப்போ அந்த காலத்தில் கூவம் ஆற்றுல குளிச்சுட்டு போயிட்டு ஆதிகேசவ பெருமாள் கோயில், ஆதிபுரீஸ்வரர் கோயில் எல்லாம் மக்கள் வந்து வழிபாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த சென்னை தினம் பற்றி வர்ற செய்திகளில் வந்து பத்திரிகைகளில் வந்து நிறைய செய்திகள் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு ஒரு சுத்தமான தண்ணி இருந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு நதிகளில் மக்கள் இது பயன்படுத்திட்டு வந்த நதிகள் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்திருக்கு, ஒரு மோசமான நிலைக்கு. இப்போ அந்த காலத்தில் இருந்த சிச்சுவேஷன் என்ன மாதிரி இருந்தது? முதல்ல வந்து நம்ம இப்போ இந்த கூவம் பற்றின ஒரு டிஸ்கஷன் இன்றைக்கி நம்ம வந்து சென்னை தினம் அப்படி சென்னை உருவான தினத்தில் பேசுகிறோங்கும்போது சென்னைங்கிற ஒரு ஊர் உருவானதே கூவம் நதி கரையில் தான். அதை நம்ம வந்து இந்த பொதிகை தொலைக்காட்சி நிலையமும் கூவம் நதி ஓரமாக அமைந்த கட்டடத்தில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நதிகளை வந்து ஒரு புனிதமான தெய்வங்களாக வழிபடக்கூடிய ஒரு பாரம்பரியம் தொன்று தொட்டு இருந்து வந்திருக்கு. இப்போ கூவங்கிற நதியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய பாரம்பரியமாக அது எங்கேருந்து தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தா சிவபெருமானுடைய வில்லிலிருந்து புறப்பட்ட நதி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பாலாறு வந்து அது விருத்த ஷீர நதி அப்படின்னு தான் வருது. கூவத்துக்கு வந்து ஒரு தனி புராணமே உண்டு. கூவத்துடைய மகாத்மியத்தை சொல்கிறதுக்கு கூவ புராணம்னு ஒரு புராணம் உண்டு. அது ஸ்கந்த புராணத்தில் ஒரு பகுதியாக வருது. அதில் வந்து சிவபெருமான் திருப்புறத்தை எரிக்க புறப்பட்ட போது விநாயகரை வழிபட மறந்ததாகவும், அதனால் விநாயகர் வந்து அவர் தேரோட அச்சை முறிச்சப்போ அவர் வில்ல ஊன்றி நின்ற இடத்திலிருந்து கீழிருந்து புறப்பட்ட நதி, அந்த வில் வந்து பூமியை தொட்ட இடத்திலிருந்து பாலாறு வெளியே வந்தது, அதுதான் கூவ நதி அப்படின்னு கூவ புராணம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு ஞானசம்பந்தர் வந்து 7ஆம் நூற்றாண்டிலே வந்து கூவம் நதி கரையில் இருக்கிற ஆலயங்களை வந்து அவருடைய தேவார பதிகங்களே பாடியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு புனிதமான நதி. அந்த நதி ஒட்டி வந்து இப்போ நாங்கள் கடந்த ஒரு 1.5 வருட காலத்தில் கிட்டத்தட்ட 130 ஆலயங்கள், 1000 வருடத்துக்கு மேற்பட்டு. நீங்கள் கூவம் நதியில் குளிக்கிறத பற்றி சொல்கிறீங்க. கோமலேஸ்வரன் பேட் கோயிலில் வந்து பச்சையப்ப முதலியார் அவர்கள் வந்து கூவம் நதியில் குளிச்சுட்டு இறைவனை வழிபட்டார்னா அது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 300-350 வருஷம் முன்னாடி கதையிலேருந்து நம்ம சென்னையில் பார்த்துட்டு வரோம். எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே ஆலயங்கள் உருவாச்சு. அவர் வந்து அங்கே அந்த கோமலேஸ்வரன் பேட் கோயில் கட்டினது அந்த விவரங்கள். ஆனால் வந்து புராண காலத்திலேருந்தே கூவம் வந்து ஒரு புனித நதியாக தான் இருந்திருக்கு. இன்றைய மாற்றத்துக்கு நம்ம 4 விதமான காரணங்கள் சொல்லலாம். இல்லை முதல் காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா வந்து நம்ம
அதாவது இப்போ சாக்கடை நீர் வந்து கூவத்தில் கலக்கிறது, அது நேச்சுரலி வந்து நம்ம கூவம்ங்கிறது வந்து ஒரு வற்றாத ஜீவ நதி கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து அந்த சாக்கடை நீர் கலக்கும்போது அடிச்சுட்டு போய் அதை கடலில் சேர்க்க முடியாது, அது அங்கேயே தான் தேங்கி நிற்கும். ப்ளஸ் உங்களுக்கு மற்ற கூவம்னே இல்லை, எல்லா நதியிலுமே மணலை வாடுறதோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து போர் போட்டு 200 அடி 150 அடி தண்ணியை உறிஞ்சிட்டாங்க அப்படின்னும் போது சுத்தமான தண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எல்லாத்த விட பெரிய பிரச்சனை என்க்ரோச்மெண்ட். உங்களுக்கு நதியோட கொஞ்சம் கொஞ்சமாக படுகைகளில் பில்டிங்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னும் போது நதியே நிறைய இடத்துல தொலைஞ்சு போயிடுது. ஆமாம். ஸோ நல்ல அது சொல்லிங்க இப்போ வந்து கூவம் நதி வந்து ஒரு காலத்தில் வந்து அவ்வளோ தூரத்துக்கு அத்தனை கோயில்களும் வந்து கட்டி வழிபாடு செஞ்ச இடம் இன்றைக்கி இந்த லெவலில் வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த சென்னை தின நிகழ்ச்சி மூலமாக மக்களுக்கு வந்து தெரிஞ்சு நாம் அதை சுத்தமாக வைக்கணுங்கிற ஒரு மனநிலை வரும்னு நம்ம நினைப்போம். இன்றைக்கி இருக்கிற போக்குவரத்து வசதிகள் ஒரு வரலாற்று ஆசிரியருங்கிற முறையில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த இவங்க சொன்ன மாதிரி இந்த நதிகள் வந்து போக்குவரத்துக்கு நிறைய உதவி இருக்குது. இந்த கூவத்துலேயும் நிறைய இது இருக்குது. இப்போ சென்சஸ் டிபார்ட்மெண்ட் அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட இருக்குது. இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, இப்போ கூவம் மோசமாக போச்சுன்னு. நீங்கள் இப்போ மெட்ராஸினுடைய ஒரு ஜனசங்கியை பார்த்தோம்னா பாப்புலேஷன் வந்து ஆரம்பித்தப்போ இது 39,000 பேர் தான் இங்கே இருந்தாங்க ஆரம்ப காலத்தில் சென்னையில். 1941 வரைக்கும் 77 லட்சம் தான் 1941. 1951 பார்த்தீங்கன்னா அது 14 லட்சம் ஆயிருக்கு, டபுள் மடங்கு. 1941 51 இந்த ஒரு 10 வருஷத்தில் டபுள் மடங்கு ஆறுது பாப்புலேஷன். இப்போ இந்த பாப்புலேஷனுக்கு வேண்டிய மற்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா, சூயேஜ் அதெல்லாம் இந்த கூவத்தில் தான். ஏன்னா இது பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் பூரா கூவத்து கரையில் தான் ஏற்பட்டது. அதனால் அவங்களுடைய சூயேஜ் எல்லாமே இதில் தான் கலந்து போயிட்டு இருந்தது. அதனால் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பாப்புலேஷனுக்கும் ரிலேஷன் டு கூவம் கெட்டு போகிறதுக்கும் ரொம்ப ரிலேஷனே இருக்குது. ஏன்னா 49ல் அவங்க சொன்ன மாதிரி கூவத்தில் வந்து 49ல் வந்து 49 ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபிஷ் இருந்தது 1949ல். சரி, இப்போ கரெக்டாக 10 இயர்ஸில் ஒரு ஃபிஷ்ஷு கூட கிடையாது. அதுக்கப்புறம் அதில் அந்த நீரை எடுத்து சுத்திகரித்து அதில் ஒரு மீனை போட்டால் உடனே சேர்த்து போயிடும். அந்த மாதிரி லெவலில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அப்படி பார்த்தோம்னா நம்ம அந்த போக்குவரத்து நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், உலகத்திலேயே ட்ராம் வந்தது முதல்ல மெட்ராஸில் தான். மெட்ராஸில் ஓடின ட்ராமுக்கு அப்புறம் 6 வருஷம் கழிச்சு தான் லண்டனில் ட்ராம் ஓடும். சரி, அதை நினச்சி பாருங்க நீங்கள். பல விஷயங்களில் சென்னை வந்து முதல்ல, அதுக்கு முன்னால் ட்ராம் இருந்தது லண்டனில், ஏன்னா குதிரையை கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் எலக்ட்ரிக் ட்ராம் வந்தது ஃபஸ்ட்டு மெட்ராஸில் தான். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய ஒரு சுற்றளவுன்னு எடுத்தோம்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா 78 தீர்க்கரேகை. இந்த பக்கம் அந்த பக்கம் 102 தீர்க்கரேகை, அதாவது கிழக்குலையும் மேற்குலையும் சேர்த்து வந்து அதான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். இதனுடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா நம்ம சர்வே நில அளவை கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சுட்டு மைக்கேல் டாப்பிங்னு ஒருத்தர் இங்கே வர்றாரு. முதல்ல சர்வே ஆரம்பித்தது ஏஷியாலேயே மெட்ராஸில் தான். சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட். சரி, சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து ஒரு 7000 மைலில் ஒரு தூரத்தில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பேஸாக வச்சு முக்கோண மெத்தட்னு சொல்லுவாங்க, ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே மாதிரி. அப்படியே சின்ன சின்ன முக்கோணங்களாக போட்டுட்டு எவரெஸ்ட் வரைக்கும் போகிறாங்க. அது நிறைய வருஷம் ஆச்சு. பட் இங்கேருந்து அது ஆரம்பமாச்சு. ஸோ நில அளவே இங்கே ஆரம்பமாச்சு. அது மாத்திரமில்லை, இந்த வானிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, இது மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆர் அப்சர்வேட்டரி இங்கே தான் முதல்ல ஆரம்பமாச்சு. அதுவும் இதே இடத்துல தான் மெட்ராஸ் அப்சர்வேட்டரி ஆரம்பிச்சு. அதெல்லாம் தவிர வெஸ்ட்மினிஸ்டர் அபேக்கு அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஆங்கிலிக்கன் சர்ச் மெட்ராஸில் தான். வெஸ்ட்மினிஸ்டர் அபே மாதிரி இதுவும். வெஸ்ட்மினிஸ்டர் அபேல நிறைய கல் இருக்குது. அதே மாதிரி இங்கே நீங்கள் சென்ட் மேரிஸ் சர்ச்சுக்கு போனீங்கன்னா நிறைய கல்கள், 104 கல் இருக்குது. இந்த இடத்துல 104 கல் இருக்குது. அங்கே போய் பார்த்தோம்னா அவ்வளோ கல்லையும் போதும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இங்கே, ஆனால் எல்லாரும் அங்கே புதைக்கப்படலை, வேற இருந்து கொண்டு வந்த கல்களையும் வச்சாங்க. இவங்க சொன்னாங்க இல்லையா, இப்போ ஹைகோர்ட் பில்டிங்னு. ஹைகோர்ட் பில்டிங் வரதுக்கு முன்னால் அந்த இடத்துல இப்போ பேரித்திம்மன்னா நாகப்பட்டினம் 2 பேர் தான் ஹெல்ப் பண்ணாங்க, கோகனுக்கும் டேக்கும். முதல்ல அவங்க தான் ஆரம்பித்தாங்க. அங்கே கோயில் கட்டினாங்க. அந்த கோயில் பெரிய கோயிலாக இருந்தது, வித் 2 ஷ்ரைன். ஒரே கோயில் 2 ஷ்ரைன். சென்னை கேசவ பெருமாள், சென்னை மல்லேஸ்வரன் 2 கோயிலும் அங்கே தான் இருந்தது. சரி, ஆனால் 1746 ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. இப்போ நம்மெல்லாம் இங்கே இங்கிலீஷில் பேசுகிறோம் இல்லையா, அவங்க போகாமல் இருந்தால் நம்மெல்லாம் ஃப்ரெஞ்சில் தான் பேசிகிட்டு இருப்போம். அவங்க 1949 விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் விட்டுட்டு ஏன் போனான்னா ஒன்றும் தோற்று போய் போகல.
அவங்க பேட்டில் ஆஃப் ட்ரெஃபால்கர் ஆச்சு, அங்கே ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. எங்கெல்லாம் வேறு ஃப்ரெஞ்சுக்காரங்க ஜெயிச்சாலும் அதெல்லாம் திரும்பி இங்கிலீஷ்காரனுக்கு கொடுத்தணும், இங்கிலீஷ்காரங்க ஜெயித்தெல்லாம் ஃப்ரெஞ்சுக்காரனுக்கு திருப்பி ஏலா ஷேபால்னு ஒரு இடத்துல. அந்த ஒப்பந்தத்தின்படி மெட்ராஸ் வந்து திருப்பி ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்கப்பட்டு 1749 செப்டம்பரில். அதனால் அந்த 3 வருஷம் ஃப்ரெஞ்சுக்காரங்க. அந்த டயத்தில் இவங்க இது வர்றதை பார்த்து அவுரங்கசீப் ஆட்சி இப்போது தாவூத் கான் வந்து படையெடுக்கிறார். இதெல்லாம் பார்த்து இவங்க பயந்துட்டு இன்னும் இப்படியே வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளால் ரொம்ப நாள் இருக்க முடியாதுன்னு அந்த 2 டெம்பிளையும் தரமட்டமாக்கிட்டு அங்கே தான் ஹைகோர்ட் பில்டிங் கட்டுறாங்க. சரி, ஹைகோர்ட் பில்டிங் கட்டுறதுக்கு முன்னால் அது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வச்சு அங்கேருந்து கன்ஸ் எல்லாம் மவுண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் போனீங்கன்னா சென்ட்ரல் டேக்ஸ் பக்கத்தில் வால் டேக்ஸ் ரோடுன்னு ஒன்று இருக்குது. ஒரு சுவர் ஒன்று கட்டினாங்க, அதுக்கு வரி விதிச்சாங்க. அந்த சுவர் கட்டுறதுக்கு விதித்த வரியினால்தான் அதுக்கு வால் டேக்ஸ்னே பேர் வந்தது. சுவருக்காக ஏற்பட்ட வரி. யாரும் வரி கொடுக்கல, அது பேரோட சரி. ஏன்னா அது கோர்ட்டுக்கு போனப்போ அது மாதிரி நியாயம் கிடையாதுன்ட்டாங்க, விட்டாங்க. ஆனால் அந்த வால் டேக்ஸுங்கிறது அப்படியே வந்தது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ போக்குவரத்துன்னா இந்த மாதிரி நீங்கள் நம்ம 1853 தான் முதல் ட்ரெயின் ரன் பண்ணது இந்தியாவில், பாம்பே டு தானா. அதுக்கு முன்னாலேயே நம்ம இதில் சிந்தாதிரிப்பேட்டில் லைன் போட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது ரெக்கார்ட் ஆகல. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே நம்ம ராயபுரம் டு ஆர்காட் ஃபஸ்ட்டு ட்ரெயின் இங்கே வருதுச்சு. அது ஏன் சொல்கிறேன்னா சிந்தாதிரிப்பேட்டை வந்து இப்போ நம்ம SCESன்னு சொல்கிறோம்ல, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சிந்தாதிரிப்பேட்டு தான். ஏன்னா சிந்தாதிரிப்பேட்டுன்னு ஒன்று இடத்தை உண்டாக்கி சின்ன தறிப்பேட்டை, ஹேண்ட்லூம் சின்ன சின்ன தையல் வச்சுட்டு பண்ணுறது சின்ன தறிப்பேட்டை சிந்தாதிரிப்பேட்டை. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் யூத்ஸ் வந்து அந்த கட்டிடக்கலைகளை வந்து எப்படி பார்க்குறாங்க? இப்போ நாம் இன்றைக்கி புதுசாக 20 மாடி கட்டிட்டு போகிறோம். அது இல்லாமல் அந்த ஆர்கிடெக்சரல் அதுக்கும் இப்போ இருக்கிற அந்த ஆர்கிடெக்சரல் அதுக்கும் வித்தியாசம் என்ன? நம்ம யங்கர் ஜெனரேஷன் வந்து எதை வந்து லைக் பண்ணுறாங்க? இப்போது யங்கர் ஜென்ரேஷன் எடுத்துட்டா அவங்களுக்கு வந்து அவங்க பிறந்த காலத்துலேருந்தே எலிவேட்டர்னு ஒன்று வந்துடுது. சரி, லிஃப்ட் வந்ததுனால உயரமான கட்டடங்கள் கட்ட முடிஞ்சது. சரி, அதே மாதிரி கண்ணாடி, ஸ்டீல், கான்க்ரீட் இதெல்லாம் புது மெட்டீரியல்ஸ் ஒரு 100 வருஷமாக இருக்குது. ஸோ அதனால கட்டட அமைப்பே மாறி போயிடுது. அந்த மெட்டீரியல்ஸோட தான் இப்போ உண்டான கட்டடங்கள். இதுதான் அவங்களுக்கு ஃபெமிலியரான இடம். ஆனால் நம்ம ஊரில் இப்போ வந்து நிறைய இந்த பழங்காலத்து கட்டடங்களும் இருக்குது. அந்த பாரம்பரியத்தை நம்ம பாதுகாத்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. இப்போ மேடம் வந்து இப்போ சார் வந்து நம்ம இதை கோமாதி பேசும்போது கிட்டத்தட்ட 40 ஸ்பீசிஸ் அந்த 40 இருந்ததுன்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு கொஞ்ச நாளிலே அது ஒன்றுமே இல்லாமல் போச்சுன்னு சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம பக்கிங்காம் கால்வாய் வந்து ஒரு காலத்தில் போக்குவரத்துக்கு பயன்படுத்திட்டு இருந்த கால்வாய் இன்றைக்கி அதுவும் வந்து தூரடைஞ்சு கிடக்குது. அதுவும் மாசுபட்டு ரொம்ப வந்து இந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி மெரினா பீச் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அந்த காலத்தில் வந்து இப்போ இருக்கிற இவ்வளோ மக்கள் தொகைக்கு இந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து அது ரொம்ப உலகத்திலேயே 2வது நீளமான பீச்சுன்னு ஒரு பேர் வாங்கின பீச்சு. இன்றைக்கி அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிற வந்து ஒரு சூழ்நிலை. இப்போ இதெல்லாம் வந்து சரி பண்ணணும்னா என்ன செய்யும்? இல்லை, முதல்ல இப்போ சுஜாதா மேடம் சொன்ன மாதிரி பாஸ்ட் என்னங்கிறது நமக்கு தெரிய வந்தால் தான் இன்னைக்கு ப்ரெசென்ட்டில் நம்ம நிலைமை என்ன இருக்குங்கிறத வந்து நம்ம ஒரு கணிச்சு ஃப்யூச்சருக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ண முடியும். இப்போ கூவம் நதி நாத்தம் அடிக்குதுங்கிறது வந்து நம்ம இப்போ பண்ண விஷயம் கிடையாது. இது வந்து ரொம்ப நாளாகவே வந்து அப்படி தான் இருந்திருக்கு. அது இப்போ சார் சொன்ன மாதிரி அது வந்து, ஆனால் அதுக்கான வந்து நம்ம ஒரு ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணாமல் ஆளாளுக்கு ஒரு ஐடியாஸை கொடுத்துட்டு இருந்தோம்னா அதுக்கு வந்து ஒரு நிரந்தரமான தீர்வை நம்ம காண முடியாது. இப்போ நம்ம வெறும் வந்து அந்த ரிவர் மவுத்தில் போயிட்டு ட்ரெஜிங் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாலோ இல்லை வந்து ஓரமாக இருக்கிற குடிசைகளை மட்டும் நாம் அகற்றினோனாலோ இதுக்கு நிச்சயமாக வந்து ஒரு தீர்வு காண முடியாது. இது வந்து ஒரு கலெக்டிவ் ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் வந்து வரணும். அரசுக்கு வந்து ஒரு ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணி இந்த காரணங்களால தான் இந்த நிலைமை இப்படி இருக்குது, இதை மாற்றணுங்கிற ஒரு எண்ணம் வரணும். இது ரெண்டுக்குமே முக்கியமான விஷயம் என்ன தேவைப்படுதுன்னா அவேர்னஸ். அதுக்கான ஒரு விழிப்புணர்வு இருந்தால் தான் இது எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா, போன ஆண்டு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து, ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள், நீங்கள் மேடம் கிட்ட கேட்கும்போது கேட்டீங்க இளைஞர்கள் வந்து இன்னைக்கு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு. அவங்க கையில் வந்து கண்டிப்பாக அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இப்போ
இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய ஒரு ஞானத்தையும் அவங்களுடைய அறிவையும் வந்து அதை செயலாற்ற போகிறது இப்போ இனிமேட்டு வர ஒரு ஜெனரேஷன்ஸ் தான். அதனால ஃபேஸ்புக்கில் வந்து நாங்கள் குவோம் கல்ச்சுரல் மேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆரம்பித்தோம். இது நாங்கள் சென்னையில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பக்கிங்ஹாம் கால்வாய் இருக்குது, அடையார் நதி இருக்குது, எல்லாமே இருக்குது. குவோமை வந்து நாங்கள் ஒரு ஸ்டடியாக எடுத்ததுனால இது ஆரம்பிச்சுட்டு பலவிதமான தகவல்கள், இது எவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு நதி அப்படிங்கிறத பற்றினா பலவிதமான ட்ரிவியா, அதாவது அவங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயங்கள் எப்படி இருக்கும். சென்னையின் முதல் மோட்டார் கார் குவோம் நதிக்கரை ஓரத்தில் உருவாக்கப்பட்டது, முதல் சினிமா தியேட்டர், அந்த மாதிரி அவங்கள கவரக்கூடிய விஷயங்களை வந்து நிறையா சொன்னோம். சொல்லி அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வீடுகளில் வந்து எப்படி வந்து நம்ம தாத்தா பாட்டிகள் வந்து நமக்கு வந்து புராணங்களையும் இதிகாசங்களையும் நல்ல விஷயங்களையும் சொல்லி வளர்த்தாங்க. அதே போல் நம்ம சென்னைக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ கோயம்பேடு அப்படிங்கிற இடம் வந்து இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எல்லாரும் வந்து பஸ் டெர்மினஸ் தான் சொல்லுவோம், ரொம்ப டிராஃபிக் ஜாம், இப்படிப்பட்ட விஷயங்களை தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் கோயம்பேடில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம், குறுங்காலீஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிறது வந்து ராமாயணத்துடைய தொடர்புடைய ஒரு ஆலயம். ராமருடைய மகன்களான லவா குச்சா வந்து அவங்க கையால் பிரதிஷ்டை பண்ண லிங்கமும், சீதை வந்து அங்க வால்மீகியுடைய ஆசிரமத்துல இருந்தப்போ என்ன தோற்றத்துல இருந்தாங்க, ஒரு கர்ப்பிணியா கர்ப்பவதியா அவங்க அந்த ஆசிரமத்துல இருக்கக்கூடிய சிலை இருக்கக்கூடிய ஒரு கோயில். எவ்வளவு வாட்டி நம்ம சென்னை மாநகரத்துல இருக்கிற இளைஞர்கள் கோயம்பேடை தாண்டி போயிட்டு இருப்பாங்க, ஆனா இந்த ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரிய வராது. பல விஷயங்கள் வந்து நம்ம எதுக்கெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ஸோ இல்ல மற்ற சரித்திர ஆதாரங்கள் கிடைக்குதோ அதையும் நம்ம சொல்றோம். ஏன்னா வெறும் இது வந்து கர்ண பரம்பரை கதைகளை மட்டும் நம்ம சொல்றது நம்ம வேலை இல்லை. இப்படி பல விஷயங்களை அவங்களுக்கு சொல்லும் போது அவங்களும் சிந்திக்கிறாங்க. இப்ப நான் அந்த 4 பாயிண்ட் சொன்னதுல வந்து என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து எல்லாரும் யோசிக்கும் போது, ஒருத்தர் பல பேர்கிட்ட சொல்லும் போது, இப்ப பொதிகை மாதிரி இருக்கிற தொலைக்காட்சிகள்ல இதை பற்றிய நிகழ்ச்சிகளை வந்து பேசும்போது நிறைய பேரை சென்று அடைஞ்சாதான் இது ஒரு நிலையான மாற்றம் வர முடியும். இன்னொரு இது வந்து மேடம் வந்து சொன்னாங்க, எல்லாத்துக்குமே சென்னையில் வந்து சென்னையில் தான் முதல் முனிசிபல் கார்பரேஷன் நாட்டிலேயே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பிரசிடென்சி காலேஜ், இந்த மாதிரி நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் சென்னை பேஸ் பண்ணியே நிறையா வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சார்? அது மட்டும் இல்லாமல் அது முதல் உலகப் போரில் வந்து இதில் தாக்குதல் நடத்தின ஒரே இடம் வந்து சென்னை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வரலாற்றுக்கு இவ்வளோ தூரத்துக்கு எல்லாமே சென்னை சென்றிருக்கா அவ்வளோ தூரத்துக்கு அந்த காலத்தில் இருக்குது. காரணம் என்ன சார்? முதல்ல ஆங்கிலேயர்கள் வந்து உண்டாக்கின இடமே சென்னை தான். இப்போ சென்னையில் தான் தலைநகரமாகவே ஆயிருந்திருக்கணும் அந்த கருத்து. ஏன்னா சென்னையை உண்டாகி கொஞ்ச நாள் கழிச்சு தான் கல்கட்டாக்கு அப்புறம் தான் பம்பாய் வருது. அது 3 அந்த மாதிரி தான் வருது. ஆனால் ஏன் போச்சுங்கிறத நம்ம பார்க்க முதல்ல அது ஏன்னா அது ருடியார்ட் கிப்ளிங் அவருடைய பயத்தில் சொல்கிறாரு, ஓல்ட் டேம்ஸ் எல் நோ ஐ எம் ப்ரூடிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி, மெட்ராஸ் சொல்கிற மாதிரி அவர் பாடுறாரு. ஏன் இப்படி ஆச்சுன்னா, சென்னையினுடைய மெயின் வணிகமே துணிமணிகள் தான். அந்த துணிமணிகளினுடைய ட்ரேடு குறைய ஆரம்பித்த உடனே ரெண்டாவது அவங்களுக்கு சாயம் வேண்டியிருந்தது, நிறைய இண்டிகோ சாயம் வந்து அவுரி செடிம்பாங்க. அந்த இண்டிகோ சாயம் கல்கட்டாவில் அவைலபிளாக இருந்தது. இந்த சம்பரான் அதெல்லாம் மகாத்மா காந்தி பண்ண அந்த இதெல்லாம் அந்த இண்டிகோ சாயத்துக்காக அவங்க கல்கட்டாவை சூஸ் பண்ணாங்க. அதனால் இங்கேருந்து கம்ப்ளீட்டாக அந்த தலைநகரங்கிறது இங்கே இருக்க வேண்டியது கல்கட்டா மாறி போனது காரணமே கப்பல் போக்குவரத்து ஜாஸ்தியாக காணதில்லை. அந்த ரிவர் இதில் அங்கே ஷிப் பில்டிங் எல்லாம் இருந்தது. அதையெல்லாம் தவிர நமக்கு முக்கியமான விஷயங்கள் 2-3 இருந்தது. இங்கே தண்ணி பஞ்சம் எப்போவுமே இருந்துகிட்டு இருந்து. மெட்ராஸில் கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப குறைச்சல், அது இருக்கிறதையும் ரொம்பவும் பாழ் பண்ணிட்டோம் நம்ம. அப்போ வந்து பெரிய ஃபெமைன் ஒன்று 1874 1876 அது ஒரு பிக்கஸ்ட் பஞ்சம். நிறைய பேர் செத்து போனாங்க. thousands of people died. அப்போ பக்கிங்ஹாம் அண்ட் சாண்டர்ஸ்னு, லார்ட் சாண்டர்ஸ் அண்ட் பக்கிங்ஹாம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இந்த ஃபெமைனுக்கு ஒரே வழி என்னன்னா, நம்ம ஒரு கால்வாய் தோண்டணும்னு இங்கேருந்து ஆரம்பித்து கனெக்ட் பண்ணுறாரு. கூவத்தையும் அடையாரையும் கனெக்ட் பண்ணி தோண்டிட்டு அது சவுத்தில் கொண்டு போகிறார் மகாபலிபுரம் வரைக்கும். அதே டயத்தில் கோக்ரன் ஒருத்தர் இருந்து அதை என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சால்ட் வாட்டர். அப்போ இந்த வடக்கு நதின்னு நான் முதல்ல சொன்னது எழுமூர் நதி, 7 ஊர் வழியாக வரதுக்கு எழுமூர். அந்த எழுமூர் தான் எக்மோர் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த நதியை காணாமல் போனோடனே அங்கே அவன் கோக்ரன் கெனால்னு ஒன்று கட்டுறோம். இந்த பக்கிங்ஹாம்னாலே மகாபலிபுரத்துலேருந்து காக்கிநாடா வரைக்கும் அதான் லாங்கஸ்ட் மேன்மேட் கெனால் இன் த ஹோல் வேர்ல்டு. அது இது வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கல. அது புரிஞ்சிக்காமல் நம்ம பக்கிங்ஹாம்லேயே க்ளோஸ் பண்ணிட்டோம். நிறைய இடத்துல க்ளோஸே ஆகிடுச்சு. ஆனால் அதனுடைய எவ்வளோ டிராஃபிக் இருந்தது, சென்சஸ் டிபார்ட்மெண்ட் அன்றைக்கி போய் பார்த்தேன். அதுக்கு வரி இருந்தது, அதுக்கு எத்தனை பேர் வந்துட்டு போயிட்டாங்க, எத்தனை போட்டு எவ்வளோ வந்துட்டு இருந்தது எல்லாம் இருந்தது. ஆனால் இதெல்லாம் குறைய கொஞ்சம் கொஞ்சமாக மெட்ராஸ் இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது.
இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னாங்க இல்லையா, கார்பரேஷன் ஃபஸ்ட்டு கார்பரேஷன் இதுதான். ஆஃப்டர் லண்டன் ஃபஸ்ட்டு கார்பரேஷன் மெட்ராஸ் தான் வேர்ல்டுலேயே. அப்போ இந்த கார்பரேஷன் ஒன்றாருப்பா ஒருத்தர் இருந்தார், ஏல்னு ஒருத்தர் இருந்தார் இங்கே. அந்த ஏல்ங்கிறவர் ஆக்சுவலாக அவருடைய ஃபாதரும் அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து இங்கிலாந்துலேருந்து கனெக்டிகட்டுங்கிற ஒரு ஊருக்கு போயிட்டாங்க அவங்க அமெரிக்காவில். அங்கே போய் இருந்தப்போ அவங்க இந்த ஏல் இங்கே கவர்னராக இருக்கார். ஏல் சாதாரண வணிகராக ஆரம்பித்து கவர்னர் ஆகிட்டார் 27 வயசுலேயே. ரொம்ப பெரிய அவர். அப்போ வந்து அவர் வந்து அங்கே கனெக்டிகட்டில் இருந்து அவங்க சொல்கிறாங்க, அவங்க காட்டன் மேத்தர்னு ஒரு பாதிரி, அவர் சொல்கிறார் இங்கே ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கலான்னு இருக்கும், அதுக்கு பணமே இல்லைன்னு இவர் கேட்குறாரு. ஏல் இங்கேருந்து சம்பாதிச்ச பணத்தை அனுப்புகிறார் கனெக்டிகட்டுக்கு. அங்கே ஆரம்பித்து ஒரு சின்ன ஏல் ஸ்கூல்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க ஏல் ஸ்கூல். அதுதான் இன்றைக்கி இந்த பெரிய ஏல் யூனிவர்சிட்டிங்கிறோமே அந்த இது.